இசைஞானி இளையராஜா சாரை பத்தி கமெண்ட் பண்றாங்கல்ல, அவங்களுக்கான ஒரு பதிவு இது. மோட்டிவேஷனல் பதிவாக கூட எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு சாதாரண குடும்பத்துல ஒரு கிராமத்துல பிறந்து இசை மேல இருக்கிற அந்த ஆர்வத்துல எந்த ஒரு குறுக்கு வழிக்கும் போகாம அந்த ஊரை விட்டு வந்து இசையில சாதிக்கணும்னு அந்த இசைய ஒழுங்கான முறைப்படி கத்துக்கிட்டு யார் கத்து கொடுத்தாங்களோ அந்த மாஸ்டர்ஸை யாரையும் மறக்காம அவங்களே வந்து நீ உலக மகா வித்வானா வருவேன்னு அவங்க கிட்டேயே பேர் வாங்கி இப்போ நம்ம தமிழகத்துக்கு மட்டும் இல்லாம இந்தியாவுக்கே பெருமை வாங்கி கொடுத்துருக்காரு இசைஞானி இளையராஜா. அவரை பத்தி பேசுறதுக்கு யாருக்குமே அருகதை கிடையாதுங்க. ஒவ்வொருத்தரோட வீட்டிலையும் காலையில இருந்து நைட்டு தூங்குறதுக்குள்ள அவருடைய பாடலை கேட்காம நாட்கள் கடக்கவே முடியாது. ஒவ்வொருத்தர் வீட்டு ரேஷன் கார்டுல எழுதப்படாத ஒரு பெயர். அவரை வந்து நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷனல் ரோல் மாடலா எடுத்துக்கணுங்க. ஒரு 84 வயசுல இன்னும் 4 மணி நேரம் நின்று வெறும் பாட்டை கண்டக்ட் பண்றது மட்டும் இல்லை, யார் எங்க மிஸ்டேக் பண்றாங்கிறதுல இருந்து எப்படி பாடணுங்கிறதுல இருந்து அவ்வளவு கொடுக்குறாரு. அண்ட் ஆல்வேஸ் ஹீச்சல் ஐ எம் நாட் அ ப்ரோக்ராமர், ஐ எம் பெர்ஃபார்மர், இவ்வளவு விஷயங்கள் சொல்றாருன்னா அந்த உலகத்திலேயே ஒன் ஆஃப் த தலை சிறந்த இசையமைப்பாளர்னு எத்தனையோ பேர் பாராட்டியிருக்காங்க. நாட் ஒன் ஆஃப் த, இவர் தான் தலை சிறந்த இசையமைப்பாளர். இவ்வளவு பெரிய விஷயங்களை வச்சு எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷன். இவரை பத்தி நிறைய பேர் ரிசர்ச் செய்யணும். இவரை பத்தி இவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகம், ஸ்கூல் புத்தகத்துல, காலேஜ் புத்தகத்துல பாடமா வைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மகான், அப்படிப்பட்ட ஒரு சித்தர் இசைக்காகவே பிறந்து லைஃப்ல வெறும் இசை மட்டும் இல்ல சார், இவர் வந்து ஒரு மோட்டிவேஷனல் திங். ஒரு எத்தனையோ ஒரு கார்பரேட் கம்பெனிகளுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா என்ன, மார்க்கெட்டிங்னா என்ன, எப்படி லைஃப்ல சக்சஸ் ஆகுறத சொல்லி கொடுத்துருக்காரு சார் அவருடைய பாடத்துல, அவருடைய லைஃப்ல. அப்படிப்பட்ட ஒரு மகானை நீங்க வந்து புகழெல்லாம் வேணாம் சார், அமைதியா இருந்த போது. அவரை பத்தி பேசுறதுக்கே நமக்கு தகுதி கிடையாது. அவரது இசையை ரசிக்கணும், அது மட்டும்தான். அவர் வாழ்ந்த காலத்துல நம்ம வாழறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கிடைச்ச பெருமை. ஸோ அந்த மனுஷனை நிறைய பேரை வந்து நம்ம உலகத்துல என்ன பண்றோம்னா வந்து அவங்கள வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை கொடுக்காம போயிடுறோம். நான் என்ன சொல்றேன், நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம் கூட பரவாயில்ல. அதாவது எதுவுமே தெரியாம, நமக்கு என்ன தெரியும் இசை பத்தி, நமக்கு என்ன தெரியும் அவரை பத்தி. அண்ட் ஏதோ சோசியல் மீடியா இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, யூடியூப் இருக்குங்கிறதுனால ஏதாவது கமெண்ட் அடிச்சுட்டு போக முடியுமாங்க? எப்பேற்பட்ட மனுஷன் மகான் அவர். இஸ் அ காட் ஆஃப் மியூசிக். அவர் ஒத்துக்க மாட்டாரு, பட் நம்ம சொல்றோம் அவர் இசையை ரசிக்கணும். அவரை வந்து ஒரு ரோல் மாடலா ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கிட்டு ஒரு லைஃப்ல எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்து வந்தாலும் நம்மளால வந்து ஒரு விடாமுயற்சி, கன்விக்ஷன் அண்ட் மிகப்பெரிய விஷயம் அதுக்கெல்லாம் மேல கடவுளுடைய பக்தி, கடவுளுடைய அனுக்கிரகம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் இருந்தா உலகத்துல எதை வேணா சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இசைஞானி இளையராஜாவை விட ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு எதுவும் கிடையாது. அவர் வாழ்ந்த காலத்துல நம்ம வாழறோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெருமை. இதுதான் விஷயம். இது வரைக்கும் புரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்தாவது புரிஞ்சா சந்தோஷம். இதுக்கும் நிறைய பேர் கமெண்ட் போடுறீங்களா? தாராளமா போடுங்க. ஐம் ஜஸ்ட் லீஸ்ட் பாதர்.